3 நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள டெல்லியிலிருந்து புறப்பட்டார் பிரதமர் மோடி. நைஜீரியா, பிரேசில், கயானா நாடுகளில் வருகிற 21ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம். தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாக நடிகர் தனுஷ் எனது திருமணம் தொடர்பான டாக்குமெண்ட்ரி வெளியீட்டை தாமதமாக்கினார். நானும் ரவுடிதான் படம் தொடர்பான 3 நொடி வீடியோவுக்காக 10 கோடி ரூபாயை பட தயாரிப்பாளரான தனுஷ் இழப்பீடாக கேட்பதாக நயன்தாரா குற்றச்சாட்டு. தனுஷின் தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கையால் கடும் பாதிப்புக்குள்ளானேன். அடுத்தவர்களின் துன்பத்தை கண்டு ரசிப்பவர் என பொருள்படும் ஜெர்மன் வார்த்தையை தனுஷுக்கு அர்ப்பணிப்பதாகவும் நயன்தாரா வலைப்பதிவு. நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் எடுத்த 3 நொடி காட்சிக்காக 10 கோடி ரூபாய் பணம் கேட்பது தனுஷின் கீழ்த்தரமான குணத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்வில் தலையிடும் தனுஷின் அநாகரிக செயல்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் நயன்தாரா கடும் தாக்கு. தந்தை சகோதரரால் சினிமாவில் முன்னணிக்கு வந்த தனுஷ் தனது ரசிகர்கள் முன்பு அடையாளப்படுத்திக் கொள்வதில் பாதி கூட உண்மை இல்லை. தன்னை பற்றி மோசமான கற்பனை கதைகளை தனுஷ் இனி வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் நயன்தாரா வலைப்பதிவு. நடிகர் தனுஷ் மாற வேண்டும் என இயக்குனரும் நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் வீடியோ வெளியிட்டு வேண்டுகோள். இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட சில மணி நேரத்தில் வீடியோ பதிவுகளை நீக்கினார். இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு நெகட்டிவிட்டி, அவ்வளவு சுத்தி என்னென்னவோ. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயமே புரியல. வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். தனுஷ் மீது குற்றம் சாட்டி நயன்தாரா வெளியிட்ட பதிவிற்கு ஸ்ருதி ஹாசன், நஸ்ரியா உள்ளிட்ட பிரபல நடிகைகள் ஆதரவு. தனுஷுடன் இணைந்து நடித்த நடிகைகளை அவருக்கு எதிரான நயன்தாராவின் பதிவை லைக் செய்து பகிர்ந்தனர். எல்ஐசி எனும் தலைப்பை அனுமதி இல்லாமல் விக்னேஷ் சிவன் தனது படத்தில் பயன்படுத்தியதாக தயாரிப்பாளர் SS குமரன் குற்றச்சாட்டு. 3 நொடியாக இருந்தாலும் தயாரிப்பாளருக்கு மதிப்பூதியம் கொடுத்துவிட்டு பயன்படுத்துவதுதான் அறம் என்றும் தனுஷ் நயன்தாராவுக்கு பதிலடி. நயன்தாரா அறிக்கை விவகாரம் தொடர்பான கேள்விக்கு நடிகர் தனுஷ் தற்போது வெளியூர் படப்பிடிப்பில் உள்ளதாக அவரது PRO ரியாஸ் தகவல். நயன்தாரா அறிக்கைக்கு ஒண்டர்பார் நிறுவனம் முறையாக பதிலளிக்கும் என தனுஷ் சார்பில் நயன்தாராவுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிய வழக்கறிஞர் அருண்குமார் தகவல். விழுப்புரம், கடலூர், நாகை, தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். நமது நாட்டை இந்தியா என அழைப்பதை விட பாரத் என்று அழைப்பது மேலானது. ராஜ்பவனில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் RN ரவி கருத்து. திமுக கைகாட்டும் இடங்களில் ED ரெய்டு, IT ரெய்டு நடப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். திமுகவும் பாஜகவும் ரகசிய தொடர்பில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. சென்னையில் எலிமருந்தால் குழந்தைகள் இறந்த விவகாரத்தில் யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்துக்கு சீல். 2 நாட்களாக மூடி கிடக்கும் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனைக்கு பின் வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை. ஹைதராபாத்தில் இருந்து திருப்பதிக்கு 169 பயணிகளுடன் சென்ற இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. திருப்பிவிடப்பட்ட விமானம் சென்னையில் 169 பயணிகளுடன் பத்திரமாக தரையிறங்கியது. சென்னையில் IT ஊழியர்களை குறிவைத்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்து வந்த IT ஊழியர்கள் 2 பேர் கைது. மும்பை, பெங்களூருவில் இருந்து மொத்தமாக மெத்தபெட்டமைனை வாங்கி வந்து துறைப்பாக்கம் பகுதிகளில் விற்றவர்கள் சிக்கினர். அரசியலில் ஈடுபட முடிவெடுத்த போதே தொழில் நிறுவனங்களின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகிவிட்டதாக ஆதவ் அர்ஜுனா தகவல். அமலாக்கத்துறை சோதனைக்கான ஆணை தமது பெயரில் இல்லை என்றும் VCK துணை பொதுச் செயலாளர் விளக்கம். சட்டம் ஒழுங்கு சீரழிவுதான் திராவிட மாடல் ஆட்சியா என பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. வாய் வார்த்தைகளை பேசிக்கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக ஆட்சி நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு.
என்று சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வெறும் வாய் வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதிகளையுமே நிறைவேற்றாம ஒரு ஆட்சியை தான் இந்த நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு மக்கள் கேட்கின்ற கேள்வியை நானும் கேட்கிறேன். சபரிமலை சீசன் தொடங்கியுள்ளதால் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் குவிந்த ஐயப்ப பக்தர்கள். கனமழை எதிரொலியாக குற்றால அருவிகளில் வெள்ளம் பாய்வதால் குளிக்க வனத்துறை தடை. உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் NICUவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 குழந்தைகள் பலி, 16 குழந்தைகள் கவலைக்கிடம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு காலாவதியான தீயணைப்பான்கள் கண்டறியப்பட்டதோடு ஃபயர் அலாரமும் வேலை செய்யவில்லை என தகவல். மராட்டியம், ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல்களில் நடத்தை விதிகளுக்கு முரணாக அமித்ஷா, ராகுல் காந்தி பிரச்சாரம் என புகார். விளக்கம் அளிக்குமாறு மல்லிகார்ஜுன கார்கே, JP நட்டா ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் ஜாம்பவான் மைக் டைசனை வீழ்த்தினார் ஜேக் பால். 19 ஆண்டுகளுக்கு பின் டைசன் களமிறங்கிய போட்டியை 28 கோடி பேர் நெட்ஃபிளிக்ஸ் நேரலையில் பார்த்து ரசித்தனர்.